வணக்கங்க. இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு நான் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இடிக்கல்லில் ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு உரிச்சிருக்கேன். அந்த உரித்த பூண்டை இடிக்கல்லில் போட்டு நல்லா நையை இடித்து எடுத்துக்கலாம். நையை இடித்த அந்த பூண்டில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதிலேயே கொட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து இடிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சம் பெப்பரும் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் இப்போவே போட்டுருங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய பல்லாரியை நீளமாக கட் பண்ணி மெலீஸாக கட் பண்ணி நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வானிலையில் மீதி உள்ள எண்ணெயில் நெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள தாளிக்கிற பொருள் இருக்கு இல்லையா, பட்டை, நட்சத்திரப்பூ, மராட்டி முக்கு, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை கிடைக்கலன்னா உங்களுக்கு பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு இப்போது நசுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அந்த கலவையை இதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் சிம்லேயே இருக்கட்டும், அப்போ பூண்டு வெந்துடும், மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் முட்டை, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ, 4 5 எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அதை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு 200 ml அரிசிக்கு ஒரு 4 முட்டை ஊற்றிருக்கேன். நீங்கள் 5 6 கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாதி அளவு முட்டை வெந்ததுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண மல்லித்தூள் இருக்கு இல்லையா, மல்லித்தழை இலை, அதை நல்லா கைப்பிடி அளவுக்கு நல்லா தூவி விட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போவே உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கீங்களா, அந்த சாதத்தை கொட்டி நல்லா கிளறிட வேண்டியது தான். கிளறி முடிச்சதுக்கப்புறம் பொரிச்ச வெங்காயம் இருக்குல்ல மேலால் தூவி விட்டு நல்லா சூடாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கார்லிக் எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய ராய்த்தா வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். எந்த ராய்த்தாவும் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருதுங்க. சாதம் வடிச்சிட்டு பூண்டு உரிச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அருமையான பிரியாணி டேஸ்ட்டில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்பொழுதுமே நம்ம குழம்பு, கூட்டு, பொரியல், வறுவல்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.